Hi friends, welcome to Tutor Joes. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுக்கு எப்படி நம்ம ஆப்ஜெக்ட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது, அடுத்து எப்படி நம்ம ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ட் 2 பார்க்க போகிறோம். இப்போ இந்த சார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் இன்டிஜர் டைப்பில் t அப்படிங்கிற ஒரு டெம்பரரி வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ சார்ட் பண்ணுறதுக்காக லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்ட்டு i ஈக்குவல் 0 i லெஸ் தென் n வேல்யூஸ். இப்போ இந்த n அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஜெக்டில் வர வேல்யூ, அதனால் o.n அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து i++ அப்படிங்கிற இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை கொடுத்துக்கிறேன். வேல்யூஸ் கம்பேர் பண்ணுறதுக்காக நெஸ்டட் டைப் ஆஃப் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இன்ட்டு j அப்படிங்கிற வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இப்போ இதனோட இன்ஸ்லைஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா i+1. இப்போ ஏதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு 0 அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை 1 அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவோட தான் கம்பேர் பண்ணுவோம். அதனால் i+1 அப்படிங்கிறத இன்ஸ்லைஸ் வேல்யூவாக கொடுத்துக்கிறேன். அடுத்தது j லெஸ் தென் n o.n j++. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸை நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இஃப் o.a ஆஃப் ஐயில் இருக்க வேல்யூவை விட o.a ஆஃப் j அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு செக் பண்ணிக்கிறேன். இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் a ஆஃப் i அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை டெம்பரரி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். t ஈக்குவல் o.a ஆஃப் i. இந்த a ஆஃப் i அப்படிங்கிற இண்டெக்ஸில் a ஆஃப் j அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதாவது ஜஸ்ட் ஒரு ஸ்வாப்பிங் பண்ணுறேன். o.a ஆஃப் j அப்படிங்கிற இண்டெக்ஸில் t அப்படிங்கிற டெம்பரரி வேரியபிளில் இருக்க வேல்யூஸை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ராசஸ் நமக்கு கம்ப்ளீட்டாக ரன் ஆகிறதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த ரிட்டன் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டை ரிட்டன் பண்ணுறேன். o அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் இருக்க வேல்யூஸை ரிட்டன் பண்ணுறேன். இப்போ ஆப்ஜெக்ட் ரிட்டன் பண்ணுறதுனால o அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் சார்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் இருந்து ரிட்டன் ஆகிற ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த o அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வச்சு நம்ம டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த அசெண்டிங்கான வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகிடும். அசெண்டிங் ஆர்டரில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா நான் அதை ஜஸ்ட் கோடிங் டைப் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அந்த வீடியோஸை பாருங்கள். நெக்ஸ்ட் இதை கம்பைல் பண்ணுறேன். நமக்கு எந்த ரெஸும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுறேன். லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அப்படிங்கிற லிமிட் கொடுக்குறேன். வேல்யூஸ் ஒரு 5 வேல்யூஸ் என்டர் பண்ணுறேன். 2 4 3 5 1 5 வேல்யூஸ் கொடுக்குறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 வேல்யூஸும் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுக்கு எப்படி நம்ம ஆப்ஜெக்ட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது, அடுத்து எப்படி நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோஸ் வேணும்னா www.tutorjoes.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.